கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு சிலுவையில பேசின கடைசி வார்த்தை லூக்கா 23 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு சிலுவையில நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்றார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு சிலுவையில, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு, மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜீவனை விட்டார். ஏன் நமக்காக அவர் மரணம் அடைய வேண்டும்? ஏன் ஜீவனை கொடுக்கணும்? ஹல்லேலூயா. கொலோசியர் 1:20-21. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. முன்னே எப்படி இருந்தோமா? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால மனதில் சத்துருவாய் இருந்தோமா? ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கினதாம். அவருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டாக்க அவர் ஒப்புரவாக்கி பிரியமாயிருந்தாராம். அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க அவர் பிரியமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நாம் அவரோடு இருக்கும்படியாக, நாம் பிதாவோடு ஒப்புரவாகும்படியாக, நாம் இழந்த தேவ மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் மரணம் அடைந்தார். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதனால்தான் இயேசு சொன்னார், இப்படி சொல்லி, ஹல்லேலூயா, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் பிதாவின் கையில் அவர் ஆவியை ஒப்புவித்தார். அவருடைய ஆவியை மாத்திரம் ஒப்புவிக்கல, நம்மையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு சத்துருக்களாயும் முன்னே துரோகிகளாயும் துர்க்கிரியைகளால் நிறைந்த நம்மை அவருடைய மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அதற்காகத்தான் அவர் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும்? எபேசியர் 5:2. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரி நாமளும் அன்பிலே நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், ஜீவனை நான் பிதாவோடு ஒப்பு கொடுத்துட்டேன், உங்களையும் தேவனோடு ஒப்புரவாக்கிட்டேன். அவருடைய மரணத்தினால தான் அவரோடு நம்ம ஒப்புரவாக்குறோம். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் நான் என் ஜீவனையை கொடுக்கிறேன் என்று
பிதாவிடத்தில் என் ஜீவனை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு வசனத்தை கூட அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏன் ஆண்டவராக கிறிஸ்து இயேசு நமக்காக ஜீவனை விட்டார், நமக்காக ஏன் மரணம் அடைந்தார் என்றால் 27ஆம் வசனம், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அவர் நம்ம அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கணும்? கரதிரையற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்த, அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள சபையாக இருக்க. இந்த சபை யாருன்னா நம்ம தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தங்குகிற ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம அவருக்கு முன்பாக கரதிரையற்ற சபையாக நிறுத்தும்படியாக அவரை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒன்று, அவரோடு ஒப்புரவாக்க அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அன்பிலே நடந்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக, அவருக்கு முன்பாக கரதரையற்றவர்களாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தங்குகிற சபையாக, அவர் விரும்புகிற சபையாக, ஆலயமாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரணத்தினாலே நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் ஜீவனை பே பண்ணி நம்மளை வாங்கியிருக்காரு. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கூட அவரை போல அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து மற்றவரிடத்துலையும் அவருடைய அன்பை காட்டி கர்த்தராகிய இயேசுவை நம்ம எல்லாருக்கும் காண்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதற்காகவே ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்படியாக கூட இயேசு தம்முடைய அன்பை நம்மக்கிட்ட விளங்க பண்ணினார். யோவான் 3:16ஆம் வசனம். ஹல்லேலூயா. யோவான் 3:16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவரை நம்ம விசுவாசித்தோம்னா கெட்டு போகாம ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதுக்காக தான் அவரை தந்தார். அதற்காக தான் அவர் ஒப்பு கொடுத்தார். அதற்காக தான் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படி ஒரு அன்பு யாராலையும் செலுத்தவே முடியாது. என் இயேசு செலுத்தினார், ஜீவனை விட்டு செலுத்தினார். அதற்காக நன்றி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். நாமும் கூட அன்பில் நடந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.